திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கட்டண வரிசையில் ஊழியர் ஒருவர் 25 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து திருச்செந்தூர் கடற்கரையில் இந்து முன்னணியினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் அந்த அமைப்பினர் ஒன்று கூடினர். ஒற்றை காலில் நின்று பாட்டு பாடி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். பயங்கரமான கொள்ளை, அது ஒரு பெண்மணி கொள்ளையடிச்சிருக்கு, அதுவும் பக்தர்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்குது. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் பணத்தையும் அவங்க கட்டியிருக்குது, சஸ்பெண்ட் பண்ணியிருக்குது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்றுன்னு சொல்லியாச்சுன்னா, பக்தர்கள் ஒழுங்கா சுவாமி தரிசனம் செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா, இதுக்கு ஒரு முழுமையான தரிசனம், ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா, புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்தாதான் திருச்செந்தூர் கோயில் உண்மைத்தன்மை தெரியும். அந்த ஆய்வு பண்ணும்போது இங்க இருக்கிற அனைத்து மக்களையும் அவர் அழைத்து பேசணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. எங்களை அழைத்து பேச வேண்டாம், இந்து முன்னணிக்காரனை நாங்கள் எப்படினாலும் பேசி போராட்டம் என்று வெற்றி பெற்றுட்டோம். இங்க இருக்கிற மக்கள், சாதாரண மக்கள் அழைத்து பேசியாச்சுன்னா தான் உண்மைத்தன்மை தெரியும். இது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கண்டிப்பா செய்யணும். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், நான் ஒரு இந்து முன்னணிக்காரர் சொல்றேன், நீங்க மாற்று சமுதாயத்தை இருந்தாலும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அதனால நீங்க இது மேல் தனியா அக்கறை கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய இந்து முன்னணியுடைய பணிவான கோரிக்கை.